Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்த்துடலாம். நான் பாத்தீங்கன்னா நல்ல காலையிலேயே சூப்பரா ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டு குடும்பத்தோட எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க சேலம் வந்துட்டோம். சேலம்ல வந்து ரவி சில்க்ஸ் இங்க வந்திருக்கோம் நாங்க. இங்க வந்து நான் எதுக்கு வந்தேன் அப்படினா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்தேன். நம்ம சேனல் வந்து கண்டினியூவா பார்க்குற फ्रेंड्स எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து தீபாவளிக்கு இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கு அப்புறம் மகியுடைய தம்பி கல்யாணத்துக்கு இங்க வந்து தான் நாங்க saree எடுத்தோம். இப்போ மூணாவது வாட்டியே நான் இங்க தான் வந்திருக்கேன். ஏன் அப்படினா போன வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு துணி எடுத்து கொடுத்தோம் தீபாவளிக்கு. சோ அது வந்து நான் வீடியோல எல்லாம் காட்டல. பட் இந்த வாட்டி வந்து இன்னும் பெட்டரா நிறைய sarees எடுக்கணும் அப்படினு இருக்கோம். அப்ப மொத்தமா நம்ம எடுக்கணும். எனக்கு வந்து கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கணும். இன்னொன்னு வந்து ரேட்டும் கம்மியா இருக்கணும். அப்ப அந்த குவாலிட்டியும் இருக்கணும் அப்படினா எனக்கு இங்க தான் தோணுச்சு. ஏனா எப்பவுமே நம்ம இங்க வந்து பழகி இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சு போச்சு. இந்த saree பாத்தீங்கன்னா இன்னும் செம அழகா இருக்குது. இதுடைய கலர் பாத்தீங்களா ஆரஞ்சு கலரும் ப்ளூ கலரும் சேர்ந்து இருக்கு. செம சூப்பரா இருக்குது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தம்பி இப்பதான் சொன்னாங்க கோயம்புத்தூர் பீலமேடு ஹோப் காலேஜ்லயும் உங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்கு. ரவி சில்க்ஸ் அங்கேயும் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாங்கி சேல் பண்றதுக்கு இங்க வந்து நிறைய பேர் வராங்க. இப்பயும் கீழே பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மொத்தமா வாங்கி அவங்க வந்து அங்க சேல் பண்றாங்க. சோ அது மாதிரி இங்க நிறைய பேர் வராங்க. அதே மாதிரி நான் வந்து முக்கியமா இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இப்பெல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளையும் பொண்ணும் அவர் ஒரே கலர் வேஷ்டி சட்டை இவங்க வந்து ஒரே கலர் அதே மாதிரி புடவை வருது இல்ல அதுவும் இருக்குதான். அதெல்லாம் இனிமே தான் நான் பார்க்க போறேன். புடவை வாங்குறதுக்கு தான் வந்தேன். ஆனா அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குது. எனக்கு வந்து என்னன்னா போன வாட்டி நம்ம 50 பேருக்கு பண்ணோம். இந்த வாட்டி வந்து ஒரு 100 பேருக்காவது நம்ம வந்து saree எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை எனக்கு. பட் அதே மாதிரி ரேட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு கடைசியில நான் 100 எடுத்தேனா இல்லை அதுக்கு மேலே எடுத்தேனா அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்க மாமியாரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க வந்து ஒரு ரவுண்டு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி எடுப்போம். நான் என்னென்ன saree எடுக்கிறேன் அப்படின்னு காட்டுறேன். இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. என்னங்கப்பா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ தம்பி ஒன்று எடுத்து காட்டட்டும். அதில் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குபேர பட்டு பார்க்கலாம். என்னங்க எடுத்தோன்னே குபேரர் கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ 100 புடவை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அதுக்காக அந்த தம்பி சொன்னாங்க ஆஃபர் போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இன்னும் ரேட்டு எடுக்கிற புடவையிலேருந்து இன்னும் ரேட்டு கம்மியாகும் அப்படின்னு. அப்போ நம்ம நினச்சதை விட 2-3 புடவை நம்ம எக்ஸ்ட்ராவே எடுக்கலாம். ஸோ அதனால வந்து நான் ஸ்ட்ரைட்டாக குபேர பட்டுக்கு வந்துட்டேன். இந்த கலர் செம்ம சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்களா செம்ம அழகாக இருக்குல்ல. இது வந்து இந்த பிங்க்கு கனகாம்பரம் கலரு இந்த மாதிரி எதை வேணாலும் சொல்லலாம். இதுல வந்து கிரீன் கலர்ல இருக்குது. செம அழகா இருக்கு. நான் எல்லாத்தையும் பிரிச்சு காட்டுறதுக்கு தான் ஆசை எனக்கு. ஆனா எல்லாத்தையும் பிரிச்சுன்னா அவங்க திருப்பி மடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 100 புடவை தான் வாங்க போறோம். கடையே வாங்க போல. அதனால நான் ஃபுல்லா எல்லாத்தையுமே பிரிச்சு காட்டல. சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் மட்டும் இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றது காட்டுறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான் குபேர பட்டு தான். இது எல்லாமே இது வந்து பட்டர்ஃப்ளை இருக்குது. அடுத்து இது பாத்தீங்கன்னா இந்த மாங்காய் டிசைன் மாதிரி போட்டிருக்கு. அதோட இது கலர் வந்து செம சூப்பரா இருக்கு. கான்ட்ராஸ்டா இருக்குது. இது வந்து ஃபுல்லுமே கிரீனு. இதில் வந்து இந்த பூவா போட்டிருக்குது. அங்கங்கே எல்லாத்தையும் பிரித்து பார்க்க தான் ஆசையாக இருக்குது. அடுத்து இது பாருங்களேன் குபேர பட்டுலேயே புட்டா போட்டதுன்னு சொல்லி காமிச்சாங்க. இதோ இது இதானப்பா அது. இது வந்து குபேர பட்டுலேயே புட்டா போட்டது. இதோடைய பிளவுஸ் எல்லாமே இந்த கலர்ல தானே இருக்கும். பார்டர் கலர்லேயே எல்லாத்துக்குமே கான்ட்ராஸ்டாக வரும். அப்போ தான் அழகாக இருக்கும் அது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குபேர பட்டு. அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சொல்கிறாங்க. குபேர பட்டு தான் அதுலேயே நிறைய இருக்குது. குபேர பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 550 ஸ்டார்ட் ஆகுது. 550 ரூபாயிலேருந்து நம்மளுக்கு குபேர பட்டு கிடைக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குபேர பட்டு கலெக்ஷன்ஸ் தான். இது செம அழகாக இருக்குது. இதோடைய கலர் பாருங்க செம சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து கடைக்கு போனால் புடவை கொடுங்க எனக்கு அந்த கலர் எடுங்க இந்த கலர் எடுங்கன்னு தான் சொல்ல தெரியும். புடவையில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் இப்போ நான் தம்பி கிட்ட தான் கேட்க போகிறேன் இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு. கிட்ட A to Z எல்லா கலெக்ஷனுமே இருக்குங்க. பூனம் சிந்தட்டிக் எல்லா டைப்புமே இருக்குங்க. சாஃப்ட் சில்க்ல இருந்து செமி சில்க் அந்த டைப்ல இருந்து எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் எனக்கு காமிச்சிங்கன்னா தான் தெரியும். நீங்கள் பேர் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்த்துட்டு அது என்ன டீட்டெயில்ஸ் சொல்லி காட்டுங்க. நான் ஃபைனலாக எனக்கு எது வேணுமோ ஒவ்வொன்றுல நான் அந்த மாதிரி சொல்லிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் அப்படின்றது இருக்குல்ல. ஏன்னா நம்ம நிறைய எடுக்கணும். எனக்கும் அது வந்து பட்ஜெட்குள்ளே இருக்கணும்னா இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ இது ஆஃபர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புடவை இவ்வளோ ரேட்டில் எடுத்து போடுங்கன்னு சொன்னால் அந்த ரேட்டுக்கு 3 புடவை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க. பார்த்தீங்கன்னா 3 சாரியுமே நீங்கள் கேட்ட பட்ஜெட்டில் வந்துருங்கக்கா. ஸோ அதனால வந்து நான் ஆஃபரில் பார்த்து எடுக்க போகிறேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் எப்போவுமே சாரி அப்படின்னா அது கான்ட்ராஸ்டாக இருக்கணும் கலர் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இது வந்து ஒரு சூப்பராக இருக்குது. இது நான் கட்டியிருக்கிற கலர் மாதிரியே இருக்குது இந்த புடவை இல்லை. இதெல்லாம் செம அழகா இருக்கு. இது சூப்பரா இருக்குப்பா. இது செம அழகா இருக்கு. இது எல்லோ கலரும் மயில் கலர். எடுங்க இது எடுங்க. இது ரொம்ப அழகா இருக்கு. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபர். நம்ம வந்து ஒரு புடவை எடுக்கணும்னு நினைச்சு வந்தா அந்த காசுக்கு 3 புடவை எடுத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குது. ஸோ இதுல தான் நான் பார்த்து எடுக்க போறேன். எல்லாருக்குமே இதுல எடுத்து கொடுக்க போறேன். நீங்க கேட்ட 100 சாரியும் வந்துரும்க்கா. இதுல 100 சாரி எடுத்துக்கலாம். அதான் ஆமா. ஏன்னா நான் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டே வந்தேன்
100 புடவை எடுத்து கொடுக்க ஆசை தான், பட் பட்ஜெட்டை பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலான்னு. இது அப்படின்னும் போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் 100 சாரி தாராளமாக எடுக்கலாம் இதில். ஓகே, இது மாதிரி கலர் செலக்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஜெஞ்சா எடுத்து வைப்போம் ஃபஸ்ட்டு. எப்பா எனக்கு வேர்த்துருச்சு. இவ்வளோ புடவையும் பார்த்தீங்கன்னா தேடி தேடி அந்த கலர் நல்லா இருக்குது, இந்த கலர் நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்தாச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பராக பில் பண்ணி கொண்டு போய் யார் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துருவேன். என்னன்னா எங்களுக்கு ஒரு ஆசை, சரி ஓகே நம்ம வந்து யூடியூப் சேனல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம். இப்போ நம்ம பிஸ்னஸும் அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அப்போ இன்னும் நம்ம அதிகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இதை எடுக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, இன்னுமே ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்காம போனேன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் சொல்லுவேன், சேர்ந்தாப்புல அதை பார்த்துட்டு வந்திருக்கலாமேன்னு. ஏன்னா நம்ம பொம்பளைங்கன்னா புடவை சும்மா விடுவோமா. ஸோ இப்போ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் பார்க்க போகிறேன். இது இவங்க பில் போட்டு வைக்கட்டும், அதை போய் பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுலேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, டிசைன்லாம் வேற வேற இருக்குது. ஆமாங்கக்கா, இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டி இருக்குங்கக்கா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் டைப்பில் வந்துருங்கக்கா. ஓ, ஃபுல்லுமே இந்த மாதிரி வரும். ஆமாங்கக்கா. அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த கலர் காம்பினேஷன் செமையாக இருந்தது. அதே மாதிரி இந்த கலர் சூப்பராக இருக்குது பாருங்க, செம்ம அழகாக இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா ஹோல்சேலாக வாங்கி சேல் பண்ணுறாங்கல்ல, அவங்க நிறைய பேர் அங்கே வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆஃபர் சமயத்தில் வந்து நிறைய வாங்குறதுனால. இன்னொன்று சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 2 யூடியூபர் நான் மீட் பண்ணிட்டேன். அவங்க 2 பேருமே பார்த்து நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க, சாரீஸ்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க யூடியூப்ல. பட் இங்கே வந்து அவங்க 2 பேரும் நான் பார்த்தேன், அவங்களும் இங்கே தான் வாங்குறாங்க, கலெக்ஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃபியூச்சரில் நானே வாங்கி சேல் பண்ண ஆரம்பிச்சாலும் பண்ணது தான். ஏன்னா இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக மைண்டில் யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இதோடைய கலர் காம்பினேஷன் செம்ம அழகாக இருக்குது. இங்கே இருங்க, இது பாத்தீங்கன்னா பார்டர்லெஸ் டைப்ல வந்துருங்கக்கா. என்ன பார்டர்லெஸ் டைப்புங்கக்கா. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து உங்களுக்கு பார்டர் டைப்ல வந்துருங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பார்டர் டைப், அது இதுலயே உங்களுக்கு பார்டர்லெஸ் டைப்ல வந்துரும். இதுல 2-3 வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. இதெல்லாம் சூப்பரா இருக்குது. இப்போதான் இவன் புடவை எடுத்து கொடுத்தேன், திருப்பி புடவை கேட்டால் என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஆனால் எடுக்காமல் போக மாட்டேன், எடுத்துட்டு தான் போவேன். இங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு தேவையான பியூர் சில்க்ஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து காட்டுங்கப்பான்னு சொல்லியிருக்கேன், எல்லாத்தையுமே எடுக்க வேண்டாம். ஸோ இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. இந்த லைன் ஃபுல்லுமே பியூர் சில்க்ஸ் தான் இருக்குது. இன்னொன்று நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ்ன்னு கேட்குறீங்கல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக நிறைய பேர் சாரீ எடுத்து சேல் பண்ணுறது தான் போயிட்டுருக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஆரம்ப ரேஞ்சில் இருந்து ரொம்ப கம்மியான ரேட்ல இருந்து ரொம்ப ஹை ரேஞ்ச் வரைக்குமே இருக்கு. நிறைய பேர் வாங்கி வீட்டில் இருந்தே வாட்ஸ்அப் மூலியமா சேல் பண்றாங்களாம். ஸோ நீங்களும் வந்து இது ஒரு சூப்பரான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். மகியுடைய தம்பி கல்யாணத்துக்கு நாங்கள் சாரி எடுத்தோம்னு சொன்னால அதுவும் இங்கே தான் எடுத்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நாங்கள் குரூப் சாரியா எடுத்தோம். பார்த்தீங்கன்னா நிறைய சாரி எடுத்தோம் குரூப் சாரி, அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்தோம். அதெல்லாம் செம சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேயே இந்த பியூர் சில்க்ஸ் எல்லாம் ரொம்ப அழகழகாக இருக்குது எல்லாமே. போன வாட்டி இந்த ஏரியாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஒரே மாதிரி எல்லாருக்குமே புடவை எடுத்து கட்டலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கீழே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நாங்க பார்த்தோம்ல, அது எல்லாமே இங்க வந்து நிறைய இருக்கு. கீழ இருக்க அதே கலெக்ஷன் தான்க்கா. உங்களுக்கு அதுலயே உங்களுக்கு செட் சாரீஸ் மாதிரி வந்துரும்க்கா. எல்லாமே உங்களுக்கு A to Z எல்லாமே செட் சாரீஸ் மாதிரி வந்துரும்க்கா. ஒரே மாதிரி சாரி வந்து 20 கேட்டாலும் நமக்கு கிடைக்கும், 30 கேட்டாலும் அந்த மாதிரி 50 பீஸ் வேணாலும் நம்ம கிட்ட எத்தனை வேணாலும் கிடைக்கும். சோ அது மாதிரி இங்க வந்து பார்த்தோம் இதோ இருக்கு பாத்தீங்களா. இப்போ இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பாருங்களேன் இந்த சாரி எல்லாமே. ஸோ நம்மளுக்கு எந்த சாரி எனக்கு ஒரே மாதிரி வேணும் அப்படின்னாலுமே இங்கே எடுத்துக்கலாம். இங்கே எடுத்தது தான் நான் சரண்யா அழகுநிலாக்கா எல்லாருமே ஒரே மாதிரி எடுத்தோம்ல அந்த சாரி. இதில் ஏகப்பட்டது இருக்குது, ஒரே மாதிரி வேணும் ஆனால் எனக்கு அதுலேயே வந்து டிசைனாக நிறைய பார்க்கணும் அப்படின்னாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாரீஸ் இருக்குது. இது வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் கலந்து இருக்குதோ? எல்லா கலெக்ஷனுமே இருக்கு. இந்த பட்டு பூனம் அது இது சொல்வீங்களே பியூர் சில்க்னா கீழே நம்ம தனியாக பார்த்தோம்ல, அது தனி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூனம் சிந்தட்டிக் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கும் இங்கே. கீழே நம்ம கிட்ட செட்ஸ் இருக்குங்கக்கா. அதான் இப்போ செட் சாரியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோ பட்ஜெட்ல வேணாலும் எடுத்துக்கலாம்ல. ஆமாங்கக்கா, 250 150 ல நம்ம கிட்ட செட் சாரி சூப்பர் சூப்பரா. கீழே நம்ம யூடியூபர் பார்த்தோம்லங்கக்கா, அவங்களுக்காக ஹோல்சேலில் பேக்கிங் போயிட்டு இருக்கு. இங்கே வந்து இன்ஸ்கர்ட்டும் இருக்கு, பிளவுஸும் இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ அடுத்து வந்து வெட்டிங் கலெக்ஷன்லேயே கம்மி பட்ஜெட்லேயும் இருக்குதான், அதையும் போய் பார்க்க போகிறேன். இதை தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சாரி வேஷ்டி சட்டை இது மாதிரி இவங்களுடைய இங்கே இருக்கிற ப்ராடக்ட் இந்த துணி எல்லாமே இவங்களுடைய சொந்த தயாரிப்பு தான் எல்லாமே. ஆமா, ரவி சில்க்ஸ் அவங்களுடைய சொந்த தயாரிப்பு எல்லாமே. நான் ஆல்ரெடி வந்தப்பயே காமிச்சிருப்பேன், அந்த பட்டு நூல் இதெல்லாமே காமிச்சிருப்பேன். இந்த வாட்டி அதை பார்க்குற ஆசையில் வந்தேன் நான். அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அதனால இங்கே கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு வந்துட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கும் அப்படின்னா அந்த 4 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்ம கலர் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே மாதிரி செட்டாக இருக்கிற கலெக்ஷன்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம புடவை, அடுத்து இது வந்து நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ்ஸு, அதுவும் பிங்க். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாழ்ந்துக்கு வந்து வேஷ்டி சட்டை அவருக்குமே. அடுத்தது
பாத்தீங்கன்னா குடும்ப தலைவருக்குமே வேஷ்டி சட்டை 4மே வந்து பிங்கா வருது. இது நம்ம எந்த கலர்ல கேட்டாலுமே நீங்க எந்த saree எடுத்து நீங்க எது வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மகிட்ட காம்போவா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குது. இது மாதிரி வந்து இப்ப நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஒரு குடும்பமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, அழகா இருக்குது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மயில் பட்டு வெட்டிங் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா இப்ப நம்ம பியூர் சில்க் பார்த்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஹை ரேட்டா இருக்காது. பட் அது இது வந்து ரேட் கம்மி, ஆனா அந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்குது. இதுவும் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான். இந்த புடவெல்லாம் செம்ம அழகா இருக்குது. இது பாத்தீங்கன்னா மாம்பழ கலரு, கிரீன் கலரு. இப்ப ரீசெண்டா கூட மகி ஒரு saree எடுத்தாங்கல்ல, அவசரத்துக்கு போய் பக்கத்துல எடுத்திருந்தோமே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அழகா இருக்குது. இதுவும் ஆரஞ்சு கிரீனு, அதே மாதிரி இது ரொம்ப அழகா இருந்துச்சு பாருங்க. இது செம்ம சூப்பரா இருக்குது இந்த கலர் காம்பினேஷன்லாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குது. ஆமாங்க, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மி தான்க்கா, ஆனா குவாலிட்டியும் குறைய இருக்காதுங்கக்கா, அவ்வளவு தரமா இருக்குங்கக்கா. கலெக்ஷனும் உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்கக்கா. ஆமா, அது எல்லாமே சூப்பரா இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அழகா இருக்குது. எனக்கு இது கல்யாண பொண்ணே வேர் பண்ணலாங்க, அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா. ரொம்ப சூப்பரா இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆஃபர் இருக்குங்கக்கா. இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பை ஒன் கெட் ஒன் வந்துரும்க்கா. சூப்பர், ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஆமாங்க, ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சூப்பர் சூப்பர்ப்பா. டிஷ்யூ டைப்ல வந்துரும். இது ரொம்ப அழகா இருக்குதுப்பா, மெட்டீரியலும் சூப்பரா இருக்குது. ஆமாங்க, டிஷ்யூ டைப்ல வந்துரும், பை ஒன் கெட் ஒன்னு. ஒன்னு வாங்குனா ஃப்ரீ. இதுல ப்ளவுஸ் இருக்குல்ல, எல்லாமே உங்களுக்கு அட்டாச் ப்ளவுஸ் தான். அது எப்படி கான்ட்ராஸ்டா இருக்குமா இல்ல இதே மாதிரி? எல்லாமே கான்ட்ராஸ்ட் இருக்குக்கா, பார்டர் கலரும் கான்ட்ராஸ்ட் வந்துரும். சூப்பர் சூப்பர்ப்பா. எனக்கு வந்து இதுல இருந்து ஒரு saree நான் எடுக்க போறேன். ஏன்னா இது ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் சில பேர் வந்து கட்டுற சாரீஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஒரே இத பிளவுஸ், இது வந்து கான்ட்ராஸ்டா வராது நம்மளுக்கு. பிளவுஸ், பார்டரு, அடுத்து முந்தானை எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இந்த புடவை பேர் வந்து 1000 புட்டா புடவை. ஆமாங்க, 1000 புட்டாங்க. ஆனா 1000 புட்டாக்கு மேலயே இருக்கும். மேலயே இருக்கும். புடவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா 1000 புட்டாக்கு மேலவே இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்குது. அதே மாதிரி இந்த மஞ்சள் கலர், மாம்பழ கலருக்கு ரோஸ் கலருக்கும் செம சூப்பரா இருக்குது. இந்த சாரியும் சூப்பரா இருக்குப்பா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரி எடுத்தீங்கன்னா 750 வரும்க்கா. அதே உங்களுக்கு ரெண்டா எடுத்தீங்கன்னா 1300 தான்க்கா. ரேட் நம்மளுக்கு கம்மியாகும். ரெண்டு சாரி எடுக்கும்போது ரேட் கம்மியாகும். அதான் இது எடுங்களா, அந்த ரோஸ் கலர்ல எடுங்க, அது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்குல்ல. இதுவுமே கல்யாண பொண்ணு கட்டுற மாதிரி தான் இருக்குது, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. ஒரு ஃபேன்சி டைப்ல வந்துரும்க்கா. பட்டுலயே ஒரு ஃபேன்சி டைப்ல வந்துரும். இதோட ப்ளவுஸ் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல கான்ட்ராஸ்ட்? கான்ட்ராஸ்ட் வந்துரும், பார்டர் கலர்ல வரும். பார்டர்ல வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கல்யாணி காட்டன். இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஆசையா இருந்தது. இதுல இப்ப நிறைய பேர் இந்த கலர் எப்ப பிடிக்க பார்த்துக்கும் இல்ல. இப்ப நிறைய பேர் வந்து இந்த சாரி இந்த கலர் கட்டி நான் பாத்துட்டேன், அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை எடுத்துக்க போறேன் நானு. இதை எடுத்துக்கிறப்பா. கல்யாணி காட்டன்ல நிறைய கலெக்ஷன் இருக்கு. ஆனா இப்ப இது ட்ரெண்டிங்கா நிறைய பேர் அம்மா பாக்குறாங்க. இவ மட்டுமே எடுத்துப்பா போல இருக்கேன், நம்மளுக்கு ஒண்ணு கூட எடுக்க மாட்டா போல இருக்கேன். இது சூப்பரா இருக்குது. இது பாத்தீங்கன்னா கேரளா டிஷ்யூ சாரி அப்படின்னு சொன்னாங்க. பாக்குறதுக்கு வெள்ளி கம்பியில செஞ்ச மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. இல்ல கோல்ட் ஒன்னு சில்வர் ஒன்னு இருக்குங்க. அதான் இது பாத்தீங்கன்னா கோல்ட்ல இருக்குது ஃபுல்லுமே, இது வந்து சில்வர்ல இருக்கு. ரெண்டுமே அழகா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல மகி, செம சூப்பரா இருக்கு. இதுல வந்து லைட்டா கோல்டு கலர்ல அந்த முந்தானையும் பிளவுஸும் வருது. இது வந்து ஒரே மாதிரி வரும், அதுதான் சேம் ஒரே மாதிரி. சூப்பரா இருக்கு கேரளா சாரி. எத்தனை புடவையத்தான் எடுக்கிறது, ஆசையா இருக்குது. இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா 5 புடவை 999, 999 மட்டும்தான் சொன்னாங்க. பார்க்கவே செம சூப்பரா இருக்கு. இந்த கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இங்க பாருங்களேன், நம்ம வந்து யாருக்காவது நம்ம இப்ப இந்த இது வேற வருது இல்ல, கொலு வைக்கிறது, வரலட்சுமி இதெல்லாம் வருது இல்ல, அப்பெல்லாம் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம சாரி ஜாக்கெட் இப்படி அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி சாரி எல்லாம் கூட நம்ம எடுத்து வச்சு கொடுக்கலாம். ஏன்னா 999க்கு நம்மளுக்கு 5 புடவை வருது அப்படின்னா காட்டன் சாரி, அதனால ரொம்ப சூப்பரா இருக்குது. இது இந்த கலர்ல ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, சூப்பரா இருக்குது. மயில் மயிலா வருது. நான் பாத்தீங்கன்னா நினைச்ச எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். அம்மா பாருங்க, புடவை எடுங்கம்மானா எல்லாத்தையும் பாக்குறாங்க. எப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டா எப்படிமா நான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்காங்க. சோ நாங்க பாத்தீங்கன்னா இங்க பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அடுத்து முத்துமலை முருகரை பாக்குறதுக்கு போகணும். அதனால இப்ப நாங்க உடனே கிளம்பணும். நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்கக்கா. நம்ம சேனல் பேர் ரவி சில்க்னா. காலையில 3 மணி நேரம் லைவ் போடுறோம், ஈவினிங் 3 மணி நேரம் லைவ் போடுறோம். நடுவுல தம்பி பாத்தீங்கன்னா அந்த கேப்ல யூடியூப் சேனலை பத்தி சொல்லிட்டாரு. டெய்லியுமே உங்க லைவ் போட்டு எல்லாமே காட்டிட்டு இருக்கோம், அதெல்லாம் பாத்துருங்க. எல்லா கலெக்ஷன்ஸ்மே லைவ்ல காட்டுறீங்க. காலையில 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம் பாத்தீங்கன்னா லைவ்லயே நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டுறாங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்கு. இது போட்டோஸ் எல்லாமே நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவீங்க. சோ எல்லா வசதியுமே இருக்கு. நம்ம எங்க இருந்தாலுமே இங்க நம்ம ஆர்டர் கொடுத்து புடவை வாங்கிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இவங்களோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவங்க சேனல் லிங்க், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துடுறேன்.
இப்போ நிறைய பேர் என்கிட்ட நம்ம கிட்ட கேட்கறதே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கொரியரும் இருக்குங்கக்கா. நம்மளே ஆன்லைன் பார்த்து நாமளே கொரியர் சாரி சூஸ் பண்ணிட்டாங்கன்னா நாமளே கொரியரும் போட்டுக்கலாம்க்கா. சிஓடி தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம சிஓடி அவைலபிள் இருக்குங்க. நிறைய பேர் சிஓடி தான் கேக்குறாங்க. கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. சரிங்கப்பா. ஸோ எல்லாமே இருக்குது. நான் இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தாராளமாக நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சும்மா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். திருப்பி இதிலேயே இன்வெஸ்ட் பண்ணணும். திருப்பி அப்படியே வாங்கி நீங்கள் பண்ணலாம். ஸோ எங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்து வருவேன், பொங்கலுக்கு வருவேன் இன்னொரு வாட்டி எடுக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே போயிட்டு எல்லாத்துக்குமே பேமெண்ட் பண்ணிவிட்டு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா கோயிலுக்கும் போய் சாமியை பார்க்கணும். இந்த வீடியோவில் வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் என்னென்ன வாங்கினேன், அம்மாக்கு என்ன வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய் சொல்லுங்க.